Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் உழவும் மரபும் கலைப்போட்டி அப்படிங்கிற ஒரு கலைப்போட்டி வந்து ஆன்லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து மொபைல் போன் மூலயமா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியான ஒரு காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. இந்த காம்படிஷன் மூலயமா வந்து எப்படி வந்து கலந்து கொள்வது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இல்ல 2 இல்ல 8 விதமான காம்படிஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. கோல போட்டி, ஓவிய போட்டி, பாரம்பரிய உடை போட்டி, அதே மாதிரி புகைப்பட போட்டி, ரீல்ஸ் போட்டி, மண்பானை அலங்கரித்தல் போட்டி, இந்த மாதிரியான 8 விதமான போட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 விதமான போட்டிக்கு வந்து இப்படி ஆன்லைன்ல வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு உண்டான இந்த அப்டேட்ல வந்து நம்ம தமிழக அரசு சார்பில் செய்தி மக்கள் தொடர்பு துறை இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலைப்போட்டி வந்து ரன் பண்றாங்க. இந்த கலைப்போட்டியில வந்து நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ஏஜ்க்குள்ளதான் இருக்கணும், ஸ்டூடெண்ட் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓப்பன் ஆல் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க எங்கேயுமே வெளியில போயிட்டு வந்து இந்த ஒரு போட்டிக்காக வந்து கலந்து கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க மொபைல் போன் மூலியமாகவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த போட்டிக்கு வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல போட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோல போட்டியில கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொங்கல் பண்டிகை மற்றும் தமிழர் மரபுகளை வந்து காட்சிப்படுத்தும் கோலங்களை வந்து நீங்க வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒரு 100 பேர் அப்லோட் பண்றாங்க அப்படின்னா அது டாப்ல இருக்கக்கூடிய யாருடைய கோலங்கள்லாம் வந்து ரொம்ப கிராண்டா, ரொம்ப பாப்புலரா, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கிஃப்ட் பிளஸ் வந்து பாராட்டு சான்றிதழ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ வித் வந்து உங்களுக்கு வந்து பதக்கத்தோட வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மாண்புமிகு தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அப்படிங்கிறவங்களுடைய கையால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மினிஸ்டரோட கையில நீங்க பதக்கம் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவிய போட்டி டிராயிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பொருள் வந்து உழவர் பொங்கல் திருநாள் பற்றிய ஓவியங்கள் வகைகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது பெயிண்டிங், பென்சில், ஸ்கெட்ச், கிரையான்ஸ் இந்த கேட்டகரியில நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓவிய போட்டி வந்து நீங்க வந்து காம்படிஷன் மூலயமா கலந்துக்கிட்டு நீங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புகைப்பட போட்டி அப்படிங்கிற இடத்துல கருப்பொருள் அப்படிங்கிற இடத்துல ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் தொடர்பான அனைத்து கலை நிகழ்ச்சிகள் பற்றிய காட்சிகள், பாரம்பரிய உடைகள், பொங்கல் நாட்களில் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கால்நடைகள், அலங்காரங்கள் போன்ற புகைப்படமாக எடுத்து நீங்க வந்து எங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் பார்க்கும்போது ரீல்ஸ் காம்படிஷன், அதாவது வந்து இன்ஸ்டாகிராமர் ரீல்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி ரீல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்து வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ரீல்ஸ் வந்து வித்தின் 1 மினிட்டுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது, அதுக்கு கம்மியாவும் நீங்க இருக்க மாதிரி வந்து பார்க்க கூடாது. சரிங்களா? நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற பாடல்கள், சிலம்பாட்டம், கரகாட்டம், ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டு, காளை மாடுகளை வந்து தயார்படுத்துதல், இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க வந்து வீடியோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். காப்பிரைட் இல்லாத வீடியோ மட்டுமே இது வந்து அப்செட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து எங்கேயாச்சும் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய உடை போட்டிகள் 1 முதல் 13 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் வந்து இந்த ஒரு போட்டி வந்து கொடுத்திருக்காங்க. மண்பானை அலங்காரித்தல் போட்டி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சுயமி செல்ஃபி போட்டிகள் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க செல்ஃபி எடுத்து கூட என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுல கருப்பொருள்ல பொங்கல் பானையுடன் ஒரு செல்ஃபி நீங்க எடுக்கணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காளையுடன் ஒரு செல்ஃபி, அதே மாதிரி பொங்கல் நிகழ்ச்சிகளுடன் செல்ஃபி எடுத்து நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில நீங்க எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஜல்லிக்கட்டு காளையோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு வருது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எட்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஆவணப்படம் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. கருப்பொருள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு பொங்கல் பண்டிகை எவ்வாறு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, ஜல்லிக்கட்டு விளையாட்டு, ஜல்லிக்கட்டு காளை குறித்த பதிவுகள், இந்த கேட்டகரியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்டரியா வந்து ரைட் பண்ணி கட்டுரை மாதிரி வந்து எழுதி நீங்க என்ன பண்ணணும்னா போட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? போட்டிகளில் அனைவரும் பங்கேற்று பொங்கலினை கொண்டாடி மகிழலாம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. படைப்புகள் வேறு யாராலோ இல்ல வேறு எங்கும் இருந்து முன்பதிவு நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. காப்பிரைட் இல்லாத போட்டோவா தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுடைய சுயமான படைப்பாக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த காம்படிஷன்ல நீங்க கலந்து கொள்வதற்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஜனவரி 20 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல இந்த ஒரு காம்படிஷன் மூலமா கலந்துக்கலாம். இந்த காம்படிஷன் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களுடைய பேரு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்,
நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த மாவட்டம், போட்டியினுடைய வகைகள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரீல்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா ரீல்ஸ் எடுத்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிரைவ் லிங்க்னு கேட்கும். சோ உங்களுடைய ரீல்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து அனுப்பக்கூடாது. உங்களுடைய ஜிமெயிலுடைய டிரைவ் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா டிரைவ் ஆப்ல அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுல உங்களுடைய ரீல்ஸை போயிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட போட்டோவா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய மத்த காம்படிஷன் நீங்க வந்து கலந்துக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த கேட்டகரியில நீங்க என்ன காம்படிஷன் கலந்துக்கிட்டாலும் டிரைவ்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு அந்த டிரைவ் லிங்க் மட்டும் அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் வந்து டிரைவ் லிங்க் காப்பி பண்ணும்போது வந்து அக்சஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா ஆல் அக்சஸ் மோட வந்து எனபிள் பண்ணிட்டு அது எல்லாருமே வியூ பண்ணி பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய லிங்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து இந்த காம்படிஷனுக்கு நீங்க ஆன்லைன்ல வந்து கலந்து கொள்ள முடியும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த காம்படிஷன்ல யாரெல்லாம் கலந்து கொள்ள போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.